வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளம். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நல்லதொரு வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி ஆழமான தவத்தை வழிநடத்திய அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும், இறுதியாக நன்றியுரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி பத்மினி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு எதிலும் இயங்கும் இயக்கம் நானே. இது ஒரு திரைப்பட பாடலோட வரிகள். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம் எல்லாரும் முதல்ல ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். இதை கவனித்து கொண்டிருக்கும் அன்பர்கள் ஒரு 20 வயது, 30, 40, 50, 60 வயதுகள்ல கூட இருக்கிற அன்பர்களாக இருக்கலாம். எல்லாரும் ஒரு நிமிடம் நம்ம கண்ணை மூடி நம்ம சிந்திச்சோன்னா அப்படியே டைம் டிராவல் பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு 40 வயதுல எப்படி இருந்துச்சு, ஒரு 30 வயதுல நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் நம்ம சந்தோஷங்களை அனுபவிச்சோம், என்னெல்லாம் நம்மளை சுற்றி நடந்தது அப்படின்னு நினைத்து பார்க்கும். ஒரு 20கள்ல போகும்போது பெரும்பான்மையான அந்த 20கள்ல தான் திருமணம் அப்படின்ற பந்தத்துல நம்ம இணைஞ்சிருப்போம். திருமணம் நடந்திருக்கும், ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த தருணங்களை நம்மால் இப்போ சிந்தித்து ஒரு ரீகலெக்ஷன் மாதிரி நம்மளால பண்ண முடியும். அப்படியே போகும் பொழுது ஒரு 10 முதல் 20 வயதுல நல்ல கல்வி கற்றிருப்போம். நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எண்ட் ஆஃப் 20ல வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கல்வி எவ்வளோ சேலஞ்சிங்கா நம்ம அதை படிச்சோம், அதுக்காக நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அப்படியெல்லாம் நம்ம ரீகால் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வயதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப ஞாபகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒரு 5 வயது முதல் 10 வயது வரை பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் மனதுல தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம விளையாடிட்டு இருந்த தருணங்கள் அதிகப்படியா நம்மளுடைய நிறைய நேரங்கள் விளையாட்டிலேயே நம்ம செலவழிச்சுட்டே இருந்திருப்போம். கல்வி பெருசா இருந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் தான் நம்ம பண்ணியிருப்போம். அப்படியே சென்று சென்று நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தானா, ஒரு 3 வயதெல்லாம் லேசான ஒரு ஞாபகம் இருக்கும். அதற்கு முன்னாடி பார்த்தா நம்ம தாயின் கருவறையில ஒரு 10 மாசம் ரொம்ப சுகமா வாழ்ந்த காலங்கள் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும், நாம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இருந்தது. ஓர் உயிர் தாவரத்துல இருந்து அப்படியே வந்து 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 நம்ம பரிணாம வளர்ச்சியில வந்திருக்கும். அதெல்லாம் நம்மளால பார்த்து நம்ம அதுவா இருந்தது நமக்கு ஞாபகம் இருக்காது. பட் இப்பொழுது நினைக்கும் பொழுது செடி கொடி மரங்களை நினைக்கும் போது நம்மளால அதை ரீகலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பிரபஞ்ச தோற்றங்கள், மில்கி வே கேலக்ஸி அப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகும்போது இறுதியில நமக்கு என்ன தோணும்னா, எதுவுமே தோணாத ஒரு விஷயம், அப்படியே ஒரு பிளாங்கா இருக்கும். அந்த நிலைதான் நமக்கு மகான் ஆதிநிலை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆதிநிலை எப்படி இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். அது அஹ், எதுவுமே இல்ல அங்க, ஆனா எல்லாமுமாக அது இருக்கிறது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்றாங்க. மன்னிக்கவும், அவனின்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு இந்து மதத்துல சொல்றாங்க. நானும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மதம் சொல்கிறார்கள். சோ இவை எல்லாமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சுத்த வெளிதான். இந்த சுத்த வெளியை பற்றி நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, அந்த தன்மாற்ற வரலாறு எப்படி நடந்தது அப்படின்றத ஒரு சுருக்கமா நம்ம பார்க்கலாம். சுத்த வெளியில என்ன இருந்துச்சு, எதுவுமே இல்லாமல் இருந்தது. அங்க 2 நிகழ்வு நடந்தது. தன்னைத்தானே இறுக்கி கொண்டது. அந்த இறுக்கி கொண்டதால என்ன நடந்துச்சு, அப்படி இருக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, அதை சுற்றி இறைத்துகள் உண்டாயிற்று. அந்த இறைத்துகளை அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், தன்னைத்தானே இருக்கும் பொழுதும் அங்கிருந்து வெளியே வரும் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் காரணமாக அது ஒரு கொத்து இயக்கமாக செயல்பட்டது. அந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொத்து இயக்கமாக செயல்படும் பொழுதும் அந்த அணுவின் முதல் கொத்து இயக்கமாக நாம் பார்த்தது என்னன்னு பார்த்தா
விண் என்ற ஆகாசம். இது வேறுபட்ட கூட்டமைப்பு மாறுபாடு நடந்தது. ஒரே மாதிரி கூட்டமைப்பா இருந்துச்சுன்னா சில மாற்றங்கள் ஏற்பட்டது. சோ அந்த விண்ணில் இருந்து மாற்றமாகி அந்த காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக பரிணாமம் அடைந்ததாக நாம் படித்திருக்கிறோம். இது மட்டும் நடந்ததா? இப்ப இந்த பிரபஞ்ச தோற்றம் உருவாயிற்று. அந்த பிரபஞ்ச தோட்டத்துல அந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாகுது? அந்த பஞ்சபூதங்கள் எப்படி நிகழ்ந்தா அது ஒரு சரியான விகிதாச்சாரத்தில் இணையும் பொழுது, பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் பொழுது அங்கு உயிரினங்கள் தோன்றிவிட்டது. அந்த உயிரினங்கள் தோன்றியிருக்குது. சோ இருப்பாக இருந்த அந்த நிலை இயக்கமாக மாறியது. அந்த இயக்கமாக மாறும் பொழுதுதான் உயிரினங்கள் தோன்றி இன்று வரை நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த மாற்றம் நடந்து கொண்டே ரொம்ப சிம்பிளா இதை எப்படி புரிய வைக்கலாம்னா, ஒரு ஆப்பிள் பார்க்கிறோம். இந்த ஆப்பிள 3 விதமான மனிதர்கள் பார்க்கறாங்க. ஒரு மெஞ்ஞானி பார்க்கறாங்க. ஒரு மெஞ்ஞானி இந்த ஆப்பிள எப்படி பார்க்கறாங்க? ஒரு விஞ்ஞானி எப்படி இந்த ஆப்பிள பார்க்கறாங்க? ஒரு அஞ்ஞானி எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அஞ்ஞானியில இருந்து இதை எடுத்துக்கணும். சாதாரண மனிதர்களிடம் அந்த அந்த ஆப்பிள காமிச்சு அவங்க என்ன நினைப்பாங்க? இது ஒரு பழம். இதை நல்லா நம்ம உண்டானா நம்ம உணவாகும். இது உடம்புக்கு நல்லது செய்யும். அப்படின்ற அறிவுல அதை அவங்க சாப்பிடுவாங்க. விஞ்ஞானி இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இது இந்த ஆப்பிள் அணுக்களின் கூட்டாக இருக்கு. என்ன அணுக்கள் இருக்குன்னா, அதிகமாக சுழலும் பொழுது இது எலக்ட்ரான் ஆகும். அந்த வேகம் சற்று குறைவாக இருக்கும் பொழுது புரோட்டான் ஆகும். இன்னும் குறைவாக இருக்கும் பொழுது நியூட்ரான் ஆகும். இது எண்ட்ல ஒரு ஆட்டம் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. ஆனா மெஞ்ஞானி என்ன சொல்றாங்க? இது எல்லாமே உண்மைதான். இது உடம்புக்கு நல்லது. அதுவும் உண்மைதான். இது அனைத்துமே அணுக்களின் கூட்டு. அதுவும் உண்மைதான். பட் இது எங்கிருந்து வந்தது? இதனோட மூலம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சுத்த வெளியிலிருந்து வந்தது. ஆகவே அனைத்தும் அடிப்படையில் சுத்த வெளியிலிருந்து தான் வந்தது அப்படின்ற உண்மை நமக்கு புரிகிறது. ஆகவேதான் சுத்த வெளிதான் எதிலும் இயங்கும் இயக்கமாக நம்முள்ளாக இருக்கிறது. இந்த சுத்தவெளி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு ஆப்பிள்ட சுத்தவெளி சுத்தவெளியிலிருந்து வந்து, ஒரு சேர் சுத்தவெளியிலிருந்து, ஒரு பில்டிங்க பார்க்கிறோம், அது சுத்தவெளியிலிருந்து. இது எல்லாவற்றிலும் அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிவை உணரும் நிலையில் அந்த ஆப்பிளோ, அந்த பில்டிங்கோ, அந்த சேரோ இல்ல. இதுல ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டி யாருக்கு கிடைச்சதுன்னா, உள்ளது மலர்ந்தது. அந்த சுத்தவெளி மலர்ந்தது, உலகங்களாய் உயிர்களாய் ஆனது, உயிர்களாக மாற்றப்பட்டது. அந்த உயிர்களிலுமே மனிதனுக்கு மட்டும்தான். அதனால்தான் மனிதர்களை என்ன சொல்லுவாங்க என்றால், உச்சகட்ட பரிணாமம் மனிதனின் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனிதனோட மூளையினால் மட்டும்தான் அதை உணரும் நிலையில் பார்க்க முடிந்தது. உணர்ந்தோம். அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அதை நாம் உணர்ந்தோம். இதேதான் பாரதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நம்ம பார்க்கிறோம். உலகத்துல நடக்கிற எல்லாமே இறைவனோட செயலா இருக்குது. இயற்கை மற்றும் உயிரினங்கள் இது எல்லாமே இயக்கத்திலேயே இருக்கிறது. அந்த அற்புதத்தை நாம் கண்டு மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டு மகிழ்றோம், உணர்றோம். ஒரு பறவைய பார்க்கிறோம், ஒரு கொண்டு மகிழும், ஒரு மயில் தோகையை விரித்து ஆடும் பொழுது அதை நம்ம ரொம்ப பார்த்து மகிழ்கிறோம். ஆனா இது எதுல இருந்து வந்தது அப்படின்ற உணர வைத்ததுதான் நம்முடைய வேதாத்ரி நமக்கு. இதை இன்னும் எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். டிராவல் பண்ணும்போது நம்ம பார்க்கிற மரம், செடி, கொடி அதுவும் நம்மளோட டிராவல் பண்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரெயின் எவ்வளோ வேகத்துல போகுதோ அதே வேகத்துல அதுவும் நம்மளோட டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா மரம், செடி, கொடி டிராவல் பண்ணுதான். நாம் தானே டிராவல் பண்ணோம். அப்போ டிராவல் பண்ணும்போது நம்ம அதை முழுமையா அனுபவிக்கிறோமா அப்படின்னா அனுபவிக்க முடியாது. வேகத்துல எப்போதுமே நம்ம உணர்தல் நிலை சற்று குறைவாக இருக்கும். ஆனா இதே ட்ரெயின் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களா, அது பக்கத்துல ஒரு பெரிய பார்க் போகுது. சப்போஸ் ஒரு 10 மினிட்ஸ் அந்த ட்ரெயின் அந்த இடத்துல நிக்குது அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அந்த பார்க்க நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். அதுல உள்ள பூக்களை ரசிப்போம், அங்க விளையாடிட்டு இருக்கிற அந்த ஒரு மயிலை பார்ப்போம், ஒரு மானை பார்ப்போம், ஒரு இலைய பார்த்து நம்ம ரசிப்போம். சோ எல்லாவற்றையும் நம்ம டிராவல் பண்ணும்போது இயக்கத்துல கிடைக்கிறது என்னன்னா அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்துல ஒரு அசைவுனால அந்த அனுபவம் கிடைக்கிறது. அந்த அசைவம் நம்ம கழித்திட்டோம், அந்த ஓட்டத்தை நம்ம நிறுத்தி விட்டோம்னு வச்சுக்கீங்களேன்,
அங்க என்ன கிடைக்கிறது? ஒரு அமைதி கிடைக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ட்ரெயின அனுபவமா பார்த்த நம்ம, நிக்கும் பொழுது அந்த ட்ரெயினில இருந்து வெளியே இருந்து பார்க்கும் பொழுதும் அதை அமைதியோடு பார்த்தோம். என்ன உணர்ந்தோம் அப்போ? இது எல்லாவற்றிற்கும் பின்னாடி சுத்த வெளிதான் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம உணரணும். இதுதான் புத்தர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. சீடரை அனுப்பிச்சு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சோ குருவுக்கு வந்து தாகம் எடுத்துருச்சு அப்படின்னு நினைச்சு வேகமா போய் அவர் வந்து தண்ணி எடுத்துட்டு வராரு. அந்த தண்ணியில வந்து ரொம்ப கலங்கலான தண்ணியா இருக்குது. அப்பவும் அவர் சொல்றாரு, "தண்ணி கலங்கலா இருக்குதே" அப்படின்னு சொல்லும்போது, குடிக்கிறது கஷ்டம் தானே. கலங்கின தண்ணிய குடிக்கிறது கஷ்டம். தெளிவான நீரை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அப்ப சீடர் திருப்பி போறாரு. அப்போ அந்த கலங்கலான நீர் வந்து தெளிவான நீர் ஆகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்புறம் அந்த தெளிவான நீரை எடுத்துட்டு வராங்க. இது போல தான் நம்ம மனம் வந்து நம்ம புலன்கள் மூலமாக இந்த உலகத்துல நம்ம செயல்பட்டுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? எல்லா விதமான தாட் ப்ராசஸ் நம்ம மைண்ட்ல போயிட்டே இருக்கும் பொழுதும், நாம் வந்து நம்மை பற்றிய அறிவையும், நம்ம அறிவு இருக்குது. அந்த அறிவு வந்து இறைவன் வந்து நம்முள்ள அறிவாக இருக்கிறான். அப்படின்றத உணர்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? அந்த அமைதி நிலைக்கு நம்ம வரணும். இப்ப அம்மா ரொம்ப அழகா துரியாதித தவம் எடுத்தாங்க. இந்த நேரத்துல வந்து மகானோட அந்த பாடல் துரிதாதிதத்தை பத்திய அந்த வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவி மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இந்த துரியாதித தவத்துல சுத்த வழியில நம்ம என்ன பண்ணோம்? இறைநிலையோடு கலந்துட்டோம். எண்ணமற்ற ஒரு நிலை. நம்ம எண்ணத்தை கொண்டு அங்க கலக்க விட்டோம். அப்ப நமக்குள்ளாக என்ன நடக்குது? ஒரு அமைதியான ஒரு நிலை இருக்குது. ஆனா அந்த அமைதியில நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பாய் நிற்கும். இத நம்ம டெய்லி நம்ம உடலுக்கு, உயிருக்கு பிராக்டிஸ் குடுக்க என்ன ஆகும்? உறைந்து உறைந்து நம்ம அங்க போம்போது, எப்ப அந்த தண்ணீல வந்து தனியா நம்ம வந்து டிராவல் பண்றோம். அங்க குருவோட ஆற்றல் கிடைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நிலையில நம்ம உறைந்து உறைந்து அங்க நிற்கும் பொழுது, உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இந்த உலக நம்ம வந்து துரியாதிதவம் தவம் பண்ணிட்டு இருக்கோம். எப்போது இறைநிலையாகவே இருக்கிறோம் அப்படின்றதுனால, இந்த உலக இன்பங்கள நம்ம ஈடுபடாம இருக்க முடியுமா? எல்லா இன்பங்களையும் நம்ம அனுபவிக்கணும். அந்த இன்பங்களை எப்படி இருக்கணும்? அளவும் முறையுமாக அந்த இன்பத்த நம்மால் அனுபவிக்க முடியும். கரை நீங்கி எப்படி கரை நீங்கி? புத்தர் சொன்னாரு இல்லையா? அந்த கரை இல்லாத தண்ணீர் அவருக்கு தேவை. அந்த கரை நீங்கி அந்த கரை அப்படின்றது நமக்குள் மனசுக்குள்ள என்னதாக இருக்கிறது? ஆணவம், கண்மம், மாயை. அந்த கரையெல்லாம் அந்த கலங்கங்கள் எல்லாம் நம்ம போக்கி விட்டா அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு மட்டுமே அங்க உண்மையா இருக்கும். இதை நம்மால் எப்போ உணர முடியும்னா, அந்த தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பை மட்டும் நம்ம நீக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, பார்க்கிற எல்லாமே நமக்கு தெய்வமாக தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயம். நம் உறவுகளுக்குள்ள சில வேறுபாடு இருக்கும். பழகுறவங்கள்ட்ட சில வேறுபாடு இருக்கும். வேலை பார்க்கும் இடத்துல சில வேறுபாடுகள் இருக்கும். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுறோம்? அவங்க எல்லாமே ஒரு இயக்க நிலையிலேயே இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இயக்கத்தை கழிக்கிறோம். அந்த இயக்கத்தை கழிக்கிறோம் அப்படின்றதற்கான ஒரு டூல் தான் நாம் வந்து தவம் செய்றோம். டெய்லி தவம் செய்து நாம் பார்க்கும் பொழுது எல்லா மக்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா சக்திகளும் அந்த சுத்த வெளியிலிருந்து தான் வந்தது. சோ அவங்க தெரிஞ்சு தெரியாமலும் ஏதோ ஒரு தவறு செய்திருந்தாலும் எனக்கு தன்முனைப்பு இல்ல. அப்போ அவர்களெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? அவர்களெல்லாம் ஒரு உறவாக, நட்பாக பார்ப்பது ஒரு விதமான அழகுனாலும், அதையும் தாண்டி அவர்கள வந்து சுத்த வெளியில் இருந்து வந்த ஒரு உயிராக நம்ம பார்க்கணும். உயிராக நம்ம என்னைக்கு பார்க்க தொடங்கிட்டோமோ, அன்று முதல் நமக்கு என்ன ஆகும்? யாரு மேலயும் பெரிய வெறுப்பு, பெரிய கோபம், பெரிய வஞ்சம் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம மாறிவிடும். சோ என்ன புரிஞ்சுக்கிறோம்? எதிலின்
சுத்த வெளிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ அனுபவ அறிவிலிருந்து நம்ம வெளியே வந்து நம்ம வந்து இயக்கத்தை கழிக்கும் பொழுது அந்த சுத்தவெளி தத்துவம் நமக்கு சிறப்பாக புரிந்து விடுகிறது. அடுத்ததாக இன்னொரு நிகழ்வு பற்றி சொல்லலாம். கலீபா உமர் பின் அப்துல் அசீஸ் அப்படின்ற ஒரு மன்னர் ஆட்சி புரிந்து இருந்தாரு. இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அது வந்து ஒரு கோடை காலமாக இருந்துச்சு. அந்த கோடை காலத்துல இருக்கும் பொழுது தெரியும், அவர் ஒரு மன்னர் பரம்பரையில இருந்து வந்தவர். சோ இரவு முழுதும் அந்த பெண்கள் வந்து சாம்பரம் வீசிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா காற்று ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அப்படி வீசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வீசிக்கொண்டிருந்த பெண் வந்து தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு முழித்து பார்க்கும்போது அந்த மன்னர் வீசிட்டு இருந்தாராம். உடனே இந்த பணிப்பெண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஐயோ, நாமெல்லாம் மன்னருக்கு வீசுறோம், மன்னர் நமக்கு வீசுறாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் மன்னிப்பு கேட்டப்போ அந்த மன்னர் சொன்னாங்களாம், இல்ல நீங்க தூங்குங்க, நீயே இறைவனின் படைப்பு தானே அப்படின்னு சொன்னாங்க. சோ எந்த ஒரு உச்ச நிலையில அவங்க உணர்ந்திருக்காங்க பாருங்களேன். எல்லாரும் இறைவனோட படைப்பா இருக்கும் பொழுது அவங்க எனக்கு வீசுனாங்க, இப்ப அவங்க தூங்கும் போது நம்ம அவங்களுக்கு வீசணும். நாம் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாற்றம் நமக்குள்ளாக வந்தது? ஆரம்ப காலங்கள்ல நமக்கும் சில கோபங்கள், வருத்தங்கள் எல்லார் மேலயும் இருக்கு. பட் நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்து தவம் செய்து செய்து மன அலைச்சூழல் குறையும் பொழுது உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்தல் வேண்டும். முதல்ல நம்ம உயிரை உணர வேண்டும். இந்த உயிரை உணர்ந்தால் மட்டும்தான் நமக்குள்ள என்ன, எனக்குள்ள இருக்கிற உயிர் தான் மற்றவருக்குள்ள இருக்கும் அப்படின்ற அந்த உள்ளுணர்வு நமக்கு வரும். அந்த உயிரை உணர்வதற்காக தான் 7 நிமிடம் அப்படின்ற அந்த காயக்கல்பம் மேஜிக் நமக்குள்ள நடக்கல. 7 நிமிஷம் தான் நம்ம காயக்கல்பம் பண்றோம். 3 நிமிடம், 3 நிமிடம், 1 நிமிடம் தான் பண்றோம். பட் அது மூலமாக நமக்கு கிடைக்கிற பல மாற்றங்கள். ஏன்னா காயக்கல்பம் செய்யும் பொழுது நம்ம வந்து உயிரை உணர்ந்துட்டோம். உள்ளுணர்வா எப்போ உணர்ந்தோம் அப்படின்னா தவம் செய்றோம். தவம் மட்டும் செய்தால் போதாது, அகத்தாயும் சேர்ந்து சேர்ந்து செய்யும் பொழுது எல்லா தவமும் செய்றோம். ஆனாலும் சில நேரம் நமக்கு கொஞ்சம் மன வேறுபாடு இருக்குது, கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கு, கொஞ்சம் அடுத்தவங்க மேல கோபம் வர மாதிரி நமக்கு இருக்கும் பொழுது இமீடியட்டா நம்ம அகத்தாய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டோம், உள்ளுணர்வாய் நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் பார்க்கும் அனைத்துமே சந்தோஷமான நிகழ்வாதான் நம்ம பார்ப்போம். அவர்கள் அறிவுல செயல்படுறாங்க. பட் எனக்கு தன்முனைப்பு கிடையாது, எனக்கு அறிவு இருக்குது, எல்லாரும் ஒரே ஆதியிலிருந்து தான் வந்தவர்கள் அப்படின்ற உணர்வு வரும் பொழுது நாம் எல்லாரையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள பழகிறோம். இந்த ஒவ்வொருவரும் இந்த உண்மையை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், இயற்கையோடு ஒன்றி வாழ முடியும். நம்ம சுற்றி இருக்கிற அன்பர்களோடு ஒன்றி வாழ முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம் மகான் வந்து எவ்வளவு ஒரு காலகட்டங்கள நடக்கும் பொழுதெல்லாம் அவங்களோட அனுபவங்களை நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாள என்னெல்லாம் தாண்டி 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 வந்தாங்க. இறுதியாக நம்ம அந்த துரியாதீத தவத்தோட இறுதியில நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நான் யார் அப்படின்ற அந்த தத்துவ விளக்கம் கிடைச்சது. மகான் வாழ்க்கையில நடந்த நிகழ்வு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மகான் வந்து எப்படி ஒரு உயிரை உணர்ந்தாரோ ரொம்ப எளிமையா நமக்கு அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து பசியினால வயிறு வாடி இருக்கும் பொழுது மகானுக்கு நேர்ந்த அந்த ஒரு நிகழ்வுனால வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து இரவு உணர்வை தவிர்த்ததாக நம்ம படித்திருக்கிறோம். பல பேராசிரியர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். அதனால நம்மளும் ஒரு உயிர் துன்பப்படும் பொழுது சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அது நம்ம ரொம்ப இல்லற வாழ்க்கையில இருக்கோம், சாதாரண ஒரு மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி முடியாது. பட் எந்த ஒரு உயிர் துன்பப்படும் பொழுது நம்மால் அன்ற உதவி நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். அதனால்தான் மகான் நமக்கு சங்கல்பமாக இந்த டோட்டல் வேதாத்திரியத்தை ரொம்ப சுருக்கமா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, இரண்டொழுக்க பண்பாட சொல்லி கொடுத்துட்டாங்க. யாருடைய வாழ்க்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த துன்பம் கொடுக்காம இருக்கிறது என்ன சொல்றது, ஒரு பெரிய குவாலிட்டி இருந்தா கூட துன்பப்படுவோருக்கு முடிந்த உதவிகளை செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து இறைவனுக்கு சமமான ஒரு நிலையை அடைந்துட்டோம். இதை உணர்ந்து வாழ்றவங்க வந்து இல்லறத்துல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. இதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, நம் மகான் போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஞானிகள் உருவாகினாங்க, ரிஷிகள் உருவானாங்க. இவங்கெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்கள் வந்து ஞானிகளாக இன்றளவும் நம்மளுடைய மனதில் நிலைத்து இருக்கிறார்கள். திருமூலரோட பாடல் ஒண்ணு, ஆவதும் பரத்துள்ளே, அழிவதும் பரத்துள்ளே, போவதும் பரத்துள்ளே, புகுவதும் பரத்துள்ளே, தேவரும் பரத்துள்ளே, திசைகளும் பரத்துள்ளே, யாவரும் பரத்துள்ளே, யானும் பரத்துள்ளே அப்படின்னு சொல்றாங்க.
எல்லாமே அதுல இருந்தா வந்திருக்கு. எல்லாமாவும் அதுல இருந்தா இருக்குது. இப்ப பிரித்து உணர்ந்து பாக்குறதுக்கு இதுல என்ன இருக்கு? அங்கேருந்து தான் வந்தோம். அங்கேருந்து தான் போனோம். இயக்க நிலையில வரும் பொழுது சில மாறுபாட்டின் காரணமாக நம்ம வந்த பாதைய மறந்துட்டோம். திருப்பியும் அந்த வீட்டுக்கு தான் போறோம். அந்த வீட்டுக்கு ஒரே நாள்ல நம்மளால முடியுமா அப்படின்னா, நம்மளால போக முடியாது. டெய்லி டெய்லி நாம் தவம் செய்யும் பொழுது டெய்லி நினைக்கிறோம், தவம் செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு ஏன் அது செய்யாம முடிய போகுது? நம்மளால ஏன் அத செய்ய முடியல? ஏதோ ஒரு காரணம் நம்மள தடுக்கல. இதற்குத்தான் பொதுவாக சொல்லுவாங்க பேராசிரியர்களாம். இரவு உறங்க போகும் செல்வதற்கு முன்பாக நமக்குள்ளாக நாம் ஒரு சங்கல்பம் வச்சுக்கணுமா? நான் நாளை காலையில் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், அகத்தவம் செய்து கொண்டு இருப்பேன். உறங்குவதற்கு முன்பாக நான் அகத்தாய்வு செய்து கொண்டுதான் தூங்குவேன். அப்படின்னு ஒரு சங்கல்பம் நமக்குள்ள வச்சுட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நாம் தவம் செய்ய ஆரம்பிச்சோம். தவம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குதுல்ல, அந்த உணர்வு அது ஒரு வெளிப்படுத்த முடியாத ஒரு பேராழ்ந்த நிலை. அந்த பேராழ்ந்த நிலையை சொல்றோம், இது நல்லா இருக்கு, ஒரு ஸ்வீட் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்றதை விட அதை உணர்ந்து சாப்பிடும் பொழுது எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த நிகழ்வு தான் நம்ம என்ன பண்றோம், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, என்னெல்லாமோ எண்ணம் நமக்குள்ளாக இருக்கு. ஒரே எண்ணத்திலயா நம்ம நிக்கிறோம், பல எண்ணம் இருக்கு. எல்லா எண்ணத்தையும் நமக்கு சரியோ தவறோ நமக்கு என்னென்னலாம் எண்ணம் தோணும், அந்த எண்ணத்தெல்லாம் நம்ம கலக்க விட்டுட்டு சுத்த வழியில இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு அம்மா வீட்டுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு அம்மா வீட்டுக்கு போனா என்ன ஒரு நிலை இருக்கும்? அந்த ஆனந்த வெளிப்படுத்த முடியவே முடியாது. அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் செல்லும் நம் அம்மா வீடுதான். அதுதான் நம்முடைய ஒரிஜினல் வீடு. அந்த வீட்டுல போய் அந்த ஆனந்தத்துல நம்ம என்ஜாய் பண்றோம். என்ஜாய் பண்ணா கூட விழிப்போடு இருக்கிறோம். விழிப்போடு இருக்கும் பொழுது அந்த சில செகண்ட்ஸ் தான் நம்மளால துரியாதத்துல முழுவதுமா இருக்க முடியும். அதுல கிடைத்த அனுபவத்தோட நம்ம டெய்லி லைஃப நம்ம கொண்டு வரும் பொழுது, நான் மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும், இப்ப அம்மா தவத்துல வாழ்த்துனாங்கல்ல, இன்னைக்கு என்ன சூழல்ல நம்ம இருக்கிறோம்னு தெரியுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது? இதுவரைக்கும் இந்த உலகத்துல நடந்ததுனால எவ்வளவு பாதிப்பை நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே தெரியுது. இந்த நிலை நம்ம முழுவதுமாக மாற வேண்டுமானால் எல்லோரும் முழுவதுமாக அந்த இறைநிலையை நாம் உணர வேண்டும். அசைவை கழிக்க வேண்டும். அமைதி அப்போதுதான் நமக்குள்ளாக நிற்கும். அந்த அமைதி நமக்குள்ளாக நிகழ 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 என்ன புரிஞ்சுக்கும்? இறைவன் நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த அறிவை நாம் உணர்ந்து கொண்டா நாம் உறவுகளை தாண்டி, வாழ்க்கை சிக்கல்களை தாண்டி உணர்ந்து வெளியே வரும் பொழுது நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நன்மையே நடக்கும். உள்ளதை உணர்த்த வேண்டும். உள்ளதை முழுவதுமாக பேரின்ப நிலையை அடைவதற்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த உள்ளதை நாம் உணர வேண்டும். நல்லதை செய்த வேண்டும். இதை நான் புரிந்து கொண்டேன். இந்த உள்ளதை உணர்ந்ததனால் என்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்ல விதமாக நடந்து கொண்டே இருக்குது. சில நேரங்களில் மாறுபாடு ஏற்படும் பொழுது அல்லதே விடுக்க வேண்டும். அல்லதை விட்டுணும். இதான் மகான் நமக்கு சொல்றாங்க. சில விஷயங்களை விடுறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லது. எல்லோரிடமும் நன்மையே காணும் அந்த பண்பு நமக்குள்ளாக வந்தது. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவம் நமக்குள்ளாக அந்த மலர்ந்தது அன்பு நமக்குள்ளாக வந்துடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும். இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவித்தது மட்டுமின்றி இந்த சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்றால் தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.